ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ எடிட் பண்ணிடலாம். ஸோ இந்த சாங் வந்து பாருங்கள் என்னுடைய ஃபேவரட் சாங். ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஷூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது எப்படி எடிட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் அதில் உங்களுக்கு எது செட் அதை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இது யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பாருங்கள் மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிக்க டோப் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷன் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க பார்த்துலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு டெஸ்ட் இருப்பாருங்க. அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த எடிட் டெஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபானுங்க கிளிக் போயிட்டு இல்லை வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா அது வந்து பண்ணிக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கீழே ஃபான் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டவுன் பண்ண ஃபான் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்கா மேலே சைடில் ஒரு 3 பட்டன் இருப்பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா சைடில் வந்து பண்ண டவுன் உங்கள் மொபைல் இஷ்யூ ஆகும். ஸோ அதில் தான் வந்து பண்ணி டவுன் பண்ண ஃபாண்டு இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஃபாண்ட் எங்கே இருக்கும்? ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறோம். ஒரே ஒரு ஃபாண்ட் தான், ஜஸ்ட் அது வந்து பண்ணுங்க கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஒயிட் மோஷன் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட்ன்றது வந்து பண்ணி இங்கே டிக் பண்ணி விட்டுருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்கள் ஒயிட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்கா ஒயிட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ணால் அதே ப்ராஜெக்டை வந்து பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டே இருப்பாருங்க. அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கீபோர்டில் ஃபேஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து பண்ண ஸ்மால் லெட்டர் இருக்கிறது கேபிட்டல் லெட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகினாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம எப்படி காட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிவிட்டுங்க கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் போய் காட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிடிச்சும் கொட்டு மீடியோ கொட்டு. ஸோ எந்த பிக்கே ஆட் பண்ணலாம்? ஓகே, இங்கே இருக்குது இது இருக்குது. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க பிரதர் சிஸ்டர்ன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பிக் வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எல்லா லேயருக்கு கீழே வந்து பண்ண மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, கட்டை வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் வந்து பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற இந்த தடப் சில் போய்ட்டு லெட்டை வந்து பண்ணி ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணால் டேல்ஸ் எஃபெக்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரொசீஜர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் இந்த எஃபெக்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு சாண்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க சைஸ் இருக்கா அது வந்து பண்ண கிளிக் போயிட்டு இப்படி வேல்யூ மட்டும் லைட்டாக வந்து பண்ண கம்மி பண்ணி ஒரு 0.015 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஸ்கேல் இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு லைட்டோட வேல்யூ மட்டும் நீங்கள் கம்மி பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பொசிஷன் இருக்கா அதை கிளிக் போயிட்டு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல ஜெட் வேல்யூ இருக்கா அதை கிளிக் போயிட்டு வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 500 இல்லை ஒரு 600க்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அதுவே போதும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எங்கே இருக்குனாக்கா அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க நான் எல்லா லேயருக்கும் மேலே வந்து பணம் எப்பவுமே கொடுக்குற ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயினாக்க லாஸ்ட் வேவ் அப்படின்னு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் பிக்கை செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் நீங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அங்கே ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்குமே வந்துக்கலாம். ஸோ இதை வந்து பண்ணாக்க எனக்கு ரெட் சைடுக்கு வந்து பண்ணாக்க லைட்டு நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் செகண்ட் ஃபேம் வந்துட்டு இது வந்து பண்ணாக்க எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க லைட்டை நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஓகே. கரெக்ட்டா இந்த அளவுக்கு போதும். இப்ப நாம வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு, இது வந்து இன்னும் கொஞ்சம் நான் ரைட் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்க மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்கா, இப்ப நீங்க பொருள்ல பார்த்தோம்னா அந்த மூவ் ஃபிட் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பிக்குக்கு சைடுல வந்து பார்த்தீங்கனாக்கா ஷேடோ ஃபிட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழ ப்ளஸ்ஸும் குடுத்து, இந்த ஸ்கொயர் பாக்ஸ நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப மேல 3 பட்டன கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸருக்கு அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழ மோட்ஸ்ல போயிட்டு இந்த 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டா நம்ம ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லேயர் இந்த சைடில் அப்படி இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஓகே, இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த லேயரை நம்ம சாங் ரெண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பிளாக் கலரை வந்து பண்ணாக்க உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் சென்டராக நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிளாக் கலர் இருக்குது அது வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கலரில் இருக்கா அந்த லேயர் வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, இது ஆட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிறது வந்து பண்ண அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு சைடில் எந்த அளவுக்கு டார்க்னஸுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ண வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம்னா உங்களுக்கு சூப்பர் ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க அந்த சென்ட்ரல் வரலையோ ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரீன் கலர் பாருங்க. ஸோ இந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் 1:1 பிக்கை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எடிட் பண்ணுற பிக்கு 1:1 நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு 1:1 ப்ராஜெக்டிங் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நம்ம எடிட் பண்ண பிக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே திருப்பட்டின இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த கிரேஃப் ஃப்ரம் ஸ்பின்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே ஷோ பண்ணினாக்கா ஸோ இந்த பிக்கு 1:1 கன்வெர்ட் வரும். இது வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் லீக்ஸ் வருது பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணல உங்கள்கிட்ட நிறைய பிக்கு இருந்துச்சுனாக்கா அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கிட்ட ஒரே பிக்கு இருக்கிறதுனால ஒரே பிக்கு வந்து 1:1 கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு லீக்ஸுக்கு மேலே வந்து ஒரு கிரீன் கலர் இருக்குது அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம 1:1 பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தாக்க ஜஸ்ட் அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக் அடம் இதுக்காக நான் 1:1 கன்வெர்ட் பண்ண சொன்னேன். இதே சேமத்தில் அடுத்தடுத்த அந்த கிரீன் கலர் பாருங்கள் அந்த லீக்ஸுக்கு மேலே ஸோ அதில் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரே பிக்கு ஆட் பண்ணல உங்கள்கிட்ட இல்லை நிறைய பிக்கு இருந்துச்சுனாக்கா நிறைய பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய செஸ் தான். ஸோ நான் வந்து பண்ணாக்கா லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு லீக்ஸ் கிட்ட வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க மைல் லெவன் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த டெஸ்ட்டை கிளிக் டெஸ்ட்டில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அவங்கள வச்சு கூப்பிடுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து மைல் லெவன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே வந்து ஆர்ட் இமேஜ் இருக்கா அந்த கிளிக் பண்ணிட்டு எடிட்ஸில் போயிட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்க்க நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இமேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்கா அந்த சென்டரில் வர அந்த ஃப்ரேமுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு ஃப்ரேம் இருக்குது அந்த லேயர்லேருந்து நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு வரைக்கும் வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 5 லேயர் மேலே வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்கி இது எல்லாமே வந்து ஒரு குரூப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இதே சேம் மெத்தடில் அடுத்த அந்த லிஸ்ட்டு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபைல் ஏரியுமே செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயர் குரூப் ஆகிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க அந்த மூவ் ஃபைட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கீஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபேமே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டிங் வந்துட்டு இது வந்து பண்ணாக்க கீழே மறையிற அளவுக்கு அப்படி நேராக நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட்க்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் புல்லில் பார்த்தோன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் மோஷன் புல் எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டார்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் டிவாலி மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து பண்ணாக்க லைட்டாக ப்ரெல் ஆகிரும் உங்களுக்கு தெரியுதா. அவ்வளோதான்.
ஸோ நான் சொல்ல மாட்டேன் இந்த எஃபெக்ட்டை வந்து பண்ணீங்க அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்ட் பிக்குக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட்டை வந்து பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லைட்டாக பிரெல் ஆகி வருதா. ஸோ முன்னாடி சொல்ல இருந்தேன் சாரி கஸ். ஸோ இந்த குரூப்புக்கு வந்து பாரு நம்ம இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது எங்கே இருக்குனாக்கு நான் எப்பயும் கொடுக்குறேன் அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு எஃபர்ட்டுக்குள்ளே பண்ண லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்து ஜஸ்ட் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதே நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆச்சா. ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் அடுத்த குரூப்புக்கு நம்ம வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸும் வந்து பேஸ்ட் கேர்மா இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடை ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆடு. நெக்ஸ்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸும் குரூப்பு டேட்டா நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இந்த ஃபிட் இதில் ஆட் ஆயிரும். இதே சமயத்தில் அடுத்த குரூப்புக்கு வந்து பண்ணாக்க இந்த ஃபிட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் இது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கண்டாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க. சென்ஷு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.